அனைத்து பக்த கோடிகளுக்கும் ஜெயந்தி பாலஸ்ரீனிவாசன் அநேக நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்கிற தலைப்பின் மூலம் மிகவும் அற்புதமான மதுரை ஐராவதநல்லூர் முக்தேஸ்வரர் ஆலயத்தை பற்றி விவரங்களை பார்ப்போம். ஊர் பெயர் மதுரையின் ஒரு பகுதியான ஐராவதநல்லூர். மதுரையில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான வாயுஸ்தலமாக இத்தலம் விளங்குகிறது. இங்குள்ள இறைவனின் பெயர் அருள்மிகு முக்தேஸ்வரர். அம்பாள் அருள்மிகு மரகதவல்லி. அமைவிடம் இந்த கோயில் மதுரை நகரில் வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. வில்வ மரம் இத்தலத்தின் தல விருட்சமாக அமைந்துள்ளது. வண்டியூர் தெப்பக்குளம் இந்த ஆலயத்தில் தீர்த்தமாகும். இங்குள்ள மற்ற விக்கிரகங்களை பார்ப்போம். விநாயகர், முருகன், சந்திரன், சூரியன், பலிபீடம், ரிஷபக்கொட்டில், கொடிமரம் மற்றும் கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, அடிமுடி காணா அண்ணல், துர்காம்பிகை, நந்தி, நடராஜர், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர் ஆகியோரும் உள்ளனர். வீணா தட்சிணாமூர்த்தி சன்னதியும் உள்ளது. இங்கு இவர் பிரகார கோஷ்டத்தில் அமைந்ததோடு மட்டுமின்றி சிவனுக்கு முன்புறம் உள்ள தூணில் கையில் வீணையை ஏந்தி கொண்டு வீணா தட்சிணாமூர்த்தியாக உள்ளது சிறப்பாகும். பக்தர்களே, இத்தல வரலாற்றை பற்றி பார்ப்போம். ஒருமுறை துர்வாச முனிவர் சிவபூஜை செய்துவிட்டு பூஜை செய்த மாலையை இந்திரனிடம் கொடுத்தார். அவன் அம்மலர் மாலையை தனது வாகனமான ஐராவதத்தின் மீது வைக்க ஐராவதம் அதை கீழே வீசி மிதித்தது. புனிதமான மலர் மாலையை இந்திரனும் ஐராவதமும் அலட்சியப்படுத்தியதால் கோபம் கொண்ட முனிவர் அந்த இருவருக்கும் சாபமிட்டார். இதன் விளைவாக இந்திரன் தனது தேவர் தலைவன் பதவியை இழந்தான். ஐராவதம் காட்டு யானையாக வாழ்ந்தது. சாபத்தின் பலனை அனுபவித்த ஐராவதம் தன் தவற்றை உணர்ந்து வெல்வ வனமாக இருந்த இங்குள்ள சிவனை பூஜித்தது. மனம் இறங்கிய சிவபெருமான் அதற்கு காட்சி தந்து முக்தி கொடுத்தார். இந்த ஆலயத்தில் மற்ற சிறப்புகளை பற்றி பார்ப்போம். இந்த ஆலயத்தில் ஒரே இடத்தில் நின்று ஈசன், அம்பிகை இருவரின் சன்னதியையும் தரிசனம் செய்யலாம். பெரும்பாலான சிவ ஆலயங்களில் வருடத்தில் சில வினாடிகள் மட்டுமே சூரியன் சுவாமியை தன் ஒளிக்கதிர்கள் மூலம் பூஜை செய்வார். ஆனால் இங்கு மார்ச் 10 முதல் 21 வரை மற்றும் செப்டம்பர் 19 முதல் 30 தேதி வரையிலும் 24 நாட்கள் தொடர்ச்சியாக சூரியன் தன் ஒளி கதிர்களால் இறைவனை பூஜை செய்கிறார். 20 நிமிடங்கள் வரை சூரிய ஒளி சுவாமி மீது படும். சூரிய பகவானே நேரடியாக சிவனை பூஜிப்பதால் இங்கு நவக்கிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது. மூலவரான முக்தீஸ்வரரை வழிபட்டாலே நவக்கிரக தோஷங்கள் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். வில்வ மரத்தடி விநாயகரை பற்றி பார்ப்போம். இங்குள்ள தல விநாயகர் இறந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காக வெல்வ மரத்தடியில் அமர்ந்திருக்கும் விநாயகருக்கு சிறப்பு வழிபாடு செய்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் கண்ட கனவை நினைவாக்கலாம் என்ற நம்பிக்கையுடன் வழிபாடு செய்கிறார்கள். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் 2வது திருவிளையாடல் நடந்த இடம்தான் இந்த முக்தீஸ்வரர் ஆலயம். ஐராவதம் போன்று இம்மதுரையிலே நாரைக்கும் கூட முக்தி கிடைத்திருக்கிறது. 6 அறிவுள்ள மக்களுடன் 5 அறிவு விலங்கினங்களுக்கும் இறைவன் முக்தி அளிப்பதனால் மதுரையம்பதி ஜீவன் முக்திபுரம் என அழைக்கப்படுகிறது. இன்றும் அரசு ஆவணங்களில் இக்கோயில் அமைந்துள்ள பகுதி ஐராவதநல்லூர்
என்று இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முக்தீஸ்வரர் என்ற பெயர் வர காரணங்களை பார்ப்போம். ஆதியில் இங்குள்ள சிவனாரை முத்து வீரப்ப நாயக்கரின் பெயரால் முக்தேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். மேலும் இவரை இந்திரேஸ்வரர் என்றும் ஐராவதேஸ்வரர் என்றும் அழைத்து வந்தனர். காலப்போக்கில் இங்கு வாழும் மக்கள் சிவப்பதம் அடைந்தவர்களுக்காக இந்த சிவசன்னதியில் முக்தி விளக்கு ஏற்றலாயினர். இதனால் முக்தீஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். அர்த்த மண்டபத்திற்கு மேல் ஏகாபத்திரி மூர்த்தி என்ற சுதை சிற்பம் உள்ளது. ஏகாபத்திரி மூர்த்தி என்பது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் ஒரு சேர ஒரே பாதத்தில் நிற்பதாகும். இங்குள்ள நந்தி பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக போற்றப்படுகிறார். கொரோனா காலத்திற்கு முன்பு வரை இங்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நந்தி பகவானுக்கு பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி நந்தியிடம் தங்களின் பிரார்த்தனைகளை காகிதத்தில் எழுதி கொடுத்து பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள். ஒருவர் அதை சத்தமாக வாசித்து நந்தி தேவர் அந்த பிரச்சனைகளை நீக்குமாறு வேண்டுவார். உடனே அங்கிருக்கும் அனைவரும் அதை குறித்து நந்தியிடம் கூட்டு பிரார்த்தனை செய்வார்கள். இந்த வழிபாடு பலருக்கும் கை கொடுக்கும் வழிபாடாக திகழ்ந்தது. பலரும் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளனர். பக்தர்களே, இதுவரையில் இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலம் என்ற தலைப்பின் மூலம் மதுரை முக்தீஸ்வரர், அதாவது மதுரை பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயுஸ்தலம் இத்தலத்தை பற்றி விவரங்களை பார்த்தோம். அடுத்த புதன்கிழமை மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜெயந்தி பாலசீனிவாசன். நன்றி, வணக்கம்.